This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வெறும் 10 நாளில் தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா 40,000 லாபம். நகை பிரியர்களுக்கு இன்றைக்கி வந்து ட்விஸ்ட்டு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி 10 பவுன் தங்கம் வாங்கியவங்க வெள்ளி 10 நாள் தள்ளி இன்னைக்கு வாங்கியிருந்தீங்கன்னா குறைஞ்சது 40,000 முதல் 45,000 வரை லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அச்சய திருதி நாளில் பலர் வந்து நேற்று ஆர்வமுடன் தங்கம் வாங்கியிருந்தார்கள். அவர்கள் ஒருவேளை தங்கம் வாங்கியிருந்தால் சவரனுக்கு குறைந்தது 1,640 முதல் 2,000 ரூபாய் வரை லாபம் கிடைத்திருக்கும். ஏனெனில் செய்கூலி சேதாரம் GST கணக்கிட்டால் நிச்சயம் இன்று தங்கம் வாங்கியவர்களுக்கு ஓரளவு லாபம்தான். அட்சய திருதியை தினமான நேற்று சென்னையில் உள்ள தங்க நகை கடைகளில் நேற்று மக்கள் கூட்டம் அலைமோதியது. பெரும்பாலான கடைகள் அதிகாலை தொடங்கி முதல் நள்ளிரவு வரை திறந்திருந்தன. பல்வேறு சலுகைகள் அளிக்கப்பட்டு இருந்ததால் நகை வாங்க பல கடைகள் வாடிக்கையாளர்கள் வந்தார்கள். நேற்று காலையில் வந்தவர்களை விட மாலையில் தான் அதிக அளவில் வாடிக்கையாளர்கள் வந்தார்கள். அட்சய திருதியை தினமான நேற்று சென்னையில் தங்கம் விலை எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் 8,980க்கும் 1 பவுன் 71,840க்கும் விற்பனையானது. வெள்ளி 1 கிராம் 111க்கும் விற்பனையானது. 1 கிலோ 1,11,000க்கும் விற்பனையாகியது. கடந்த ஆண்டு அட்சய திருதியை அன்று 1 கிராம் தங்கம் 6,770க்கும் 1 பவுன் 54,160க்கும் விற்பனையாகிறது. சென்ற ஆண்டு அட்சய திருதிக்கு தங்கம் வாங்கியிருந்தால் 1 பவுனுக்கு 18,000 ரூபாயும் 10 பவுன் நகைக்கு 1,80,000 ரூபாயும் லாபமாக கிடைத்திருக்கும். அதே நேரம் கடந்த 10 நாளில் ஒப்பிடும்போது நேற்று ஓரளவு தங்கம் விலை குறைந்தே இருந்தது. ஆனால் நேற்றை விட இன்று தங்கம் விலை மிகப்பெரிய அளவில் குறைந்தது. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி 10 பவுன் தங்கம் வாங்கியவர்கள் வெறும் 10 நாள் தள்ளி இன்று வாங்கியிருந்தால் குறைந்தது 40,000 முதல் 45,000 வரை லாபம் கிடைத்திருக்கும். ஏனெனில் ஏப்ரல் 22ஆம் தேதியன்று தங்கம் விலை 1 கிராம் 9,290 ரூபாயாகவும் 1 சவரன் தங்கம் 74,320 ரூபாயாகவும் இருந்தது. ஆனால் மே 1ஆம் தேதியான இன்று 1 கிராம் 8,775 ரூபாயாகவும் 1 சவரன் தங்கம் 70,200ஆகவும் இருந்தது. அட்சய திருதியை நாளான நேற்று ஒப்பிடும்போது இன்று தங்கம் விலை 1,640 ரூபாய் சவரனுக்கு குறைந்துள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பபாய்.